ஜல்லிக்கட்டு தொடர்பாக கோவையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். உங்களோட அரசியல் நோக்கத்துக்காக எதுக்கோ சட்டத்தை மாத்தி இருக்கீங்க. ஏன் மக்களுக்காக மாத்துங்க. மக்களுக்காக தானே சட்டம் ஏற்றிருக்கீங்க. அந்த ஒழுங்கு ஒரு மக்கள் ஒழுங்கா இருக்கணும்னா அந்த சட்டம் தேவை. ஆனா அந்த சட்டமே சரியில்லாதப்போ என்ன பண்ண முடியும்? மக்கள் தான் தட்டி கேட்க வந்திருக்கோம். அந்த தைரியத்தை கொண்டு வந்தது இளைஞர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இது யாரும் நாங்க தான் கொண்டு வந்தோம். இது அவங்க பேன் பண்ணாங்க, இவங்க பேன் பண்ணாங்கன்னு சொல்லாதீங்க. யாரோ ஒருத்தவங்க செயல்படுத்துங்க. இதுல வந்து பேர் சூட்டிங்க விரும்பாதீங்க, பெருமை தேடிக்காதீங்க. சட்டங்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியாது. சட்டங்க வந்து ஆனா எங்க ஜல்லிக்கட்டு வந்து 5000 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்பெல்லாம் சட்டங்க எதுவும் இல்ல. இப்ப ஏன் நீங்க புதுசா கொண்டு வந்து பண்றீங்க? இது எல்லாமே நிரந்தர சட்டம் தான் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு இது கண்டிப்பா தமிழருக்கு வாழ்வாங்க வேணும். எங்களுக்கு தமிழர்கள் நாங்க ஆதி காலத்துல இருந்து வந்தவங்க. எங்களோட பாரம்பரிய விளையாட்டு நீங்க எப்படி இது பண்ணலாம்? எங்க இருந்து வந்து இந்த பீட்டா? கண்டிப்பா எங்களுக்கு நிரந்தர சட்டம் தான் வேணும். விவசாயிங்க யாரும் இனிமே தற்கொலை பண்ண தேவையே கிடையாது. எல்லாரும் இருக்கிறாங்க. இதை யாரும் மறந்துடாதீங்க. அதுதான் முக்கியம்.